ஓம் சாந்தி. எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? ஸோ இந்த வீடியோ மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய வீடியோ, சத்தியத்தை உரைக்கக்கூடிய வீடியோ, சத்தியமானவர் சொன்ன ஒரு ரகசியத்தை வெளிப்படுத்தக்கூடிய வீடியோ. என்ன அப்படின்னா, நிறைய பேர் ஏன் நல்லவர்கள் கஷ்டப்படுறாங்க, கெட்டவர்கள் நல்லா இருக்கிறாங்க, இந்த மாதிரி கேள்விகளே கடவுள் இருக்காரா அப்படிங்கிற ஒரு ஐயத்தை மனிதனுக்குள்ளே விதைக்குது. அதன் காரணமாக மிகப்பெரிய பயத்தையும் விதைக்குது. ஏன்னா திரும்புகிற பக்கமெல்லாம் உலகம் பல விஷயங்களை எதிர்கொள்ளுது. கொல்கத்தாவில் ஒரு டாக்டர் சகோதரியை பலாத்காரம் பண்ணி கொலை பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி சம்பவங்கள் அன்றாட நிகழ்வாக சராசரி மனிதனுக்கு நடக்குது. பட் அது ஒரு ஹாஸ்பிட்டலில், ஆள் நடமாட்டம் உள்ள ஹாஸ்பிட்டலுக்குள்ளேயே டாக்டருக்கு நடந்திருக்குதுன்னும் போது அது லைம் லைட்டுக்கு வருது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், பாலியல் குற்றங்கள், இயற்கை சீற்றங்கள், திடீர் விபத்துகள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்குதே. கடவுள் காப்பாற்றுவாரா? எந்த மதத்தை காப்பாற்றுவார்? அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ரகசியம் பைபிள் குரானில் சொல்லப்பட்டிருக்குது. என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, கடவுளை வழிபடுபவர்களை கடவுள் காப்பாற்ற மாட்டாருன்னு தான் சொல்லப்பட்டிருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த தோப்பில் தெய்வம் வச்சு வணங்குறவங்கெல்லாம் கடவுள் கோபம் கொண்டு அவரை அழிக்க சொல்கிறாரு. அதனால் அவங்க கொலை பண்ணிடுவாங்க. ஸோ அதன் காரணமாக அதோடைய உண்மையான அர்த்தம் புரிஞ்சிக்காமல் அந்நிய படையினர் இந்து கோயில்களெல்லாம் உடைத்த கதை நமக்கு தெரியும். இன்னமும் அது பண்ணிகிட்டு இருக்கிறாங்க நிறைய நாடுகளில். ஸோ அதோடைய உண்மையான அர்த்தம் என்ன தெரியுமா? நீங்கள் கடவுளை வழிபடுவதால் உங்களுக்கு கடவுளிடமிருந்து எந்த விதமான பாதுகாப்பும் கிடையாதுன்றது தான். அது இந்து மதத்துக்கு மட்டும் இல்லை, எல்லா மதத்துக்கும் பொருந்தும். அதாவது பக்தியினால் உங்களுக்கு எந்த விதமான நன்மையும் இல்லைன்னு அர்த்தம். பக்தினா என்ன அர்த்தம்னா, மனிதன் கடவுளை தேடும் முயற்சியில் உருவான மதங்களின் வழிப்படி நடப்பவர்கள். அப்படின்னா இங்கே இருக்கிற எல்லா மதத்திற்கும் அது பொருந்தும். ஸோ அந்த ரகசியத்தை தான் அது வெளிப்படுத்துது. ஸோ அதில் பார்த்திங்கன்னா, சரி ஓகே, அதிலே சில விஷயங்களும் வெளிப்பட்டு இருக்கும். கடவுள் ஒரு சில வழியை சொல்கிறார். அதில் ஒரு வழியாக இந்த மாதிரி விக்கிரகங்களை வைத்து வழிபடக்கூடாது அப்படின்னு சொல்கிறார். அப்படி வழிபடும்போது எனக்கு ரொம்ப கோபம் வருது அப்படி இப்படின்னு சொல்லப்பட்டதாகவும், அதனால் விக்கிரகத்தை உடைத்ததாகவும் அதை வழிபட்டவர்களை கொன்று போட்டதாகவும் நிறைய இடங்களில் பைபிள் பழைய ஏற்பாட்டில் இருக்கும். இதில் நம்ம ஆரம்பத்திலே இது நம்பிக்கை கொடுக்கக்கூடிய வீடியோன்னு சொன்னோம். ஆனால் நம்ம இப்போ பேசிகிட்டு இருக்கிறது பார்த்தா நெகட்டிவ் விஷயம் மாதிரி இருக்குது. இப்போ இதில் என்ன நம்பிக்கை இருக்குது அப்படின்னா, மிகப்பெரிய நம்பிக்கை இருக்குது. இப்போ குறிப்பாக வயநாட்டு நிலச்சரிவில் ஊரே காலி, ஆனாலும் ஒரு சிலர் பிழைத்தார்கள். அதில் யாரும் பெருசாக ஃபோக்கஸ் பண்ணுறது கிடையாது. அந்த பிழைத்தவர்கள் பார்த்திங்கன்னா, தற்காலிகம் ஒரு தற்செயலாக வேறு ஒருத்தர் வீட்டுக்கு அந்த நேரம் போயிருப்பாங்க, வேறு ஊருக்கு போயிருப்பாங்க. ஒரு வயோதிக தம்பதியினரை தற்செயலாக பார்க்குறதுக்கு அவங்களுடைய மகன் அன்னைக்கு வந்ததுனால அந்த மகன் காப்பாற்றினான். ஸோ இந்த மாதிரி நிகழ்வுகள் நடக்குது இல்லையா? அதுதான் உண்மையிலே ரொம்ப ரொம்ப ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய விஷயம். ஆனால் அதை யாரும் பெருசாக கவனிக்கிறது கிடையாது. இறந்தவர்கள், இழப்பு, இந்த மாதிரி விஷயத்தையே பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதனால் மனிதனுக்கு பயம்தான் அதிகமாகும். அப்போ இவர்கள் பாதுகாக்கப்படுறாங்களே, ஸோ அதில் அவங்களுடைய பாவ புண்ணிய கணக்கு இருக்குது. அது என்னன்னு நமக்கு தெரியாது. ஒருவேளை துல்லியமாக தெரிந்தால் அதை நாம் பண்ணி தப்பிச்சிடலாம் தானே. ஸோ அவங்க என்ன புண்ணியம் பண்ணாங்கன்னு நமக்கு தெரியாது. ஆனால் கடவுள் ஒரு விஷயம் சொல்கிறாரு, அதை செய்தால் பாலியல் குற்றம்
அதில் பாதிக்கப்பட்டவராக நீங்கள் கண்டிப்பாக மாற மாட்டீங்க. இயற்கை சீற்றத்தில் நீங்கள் கண்டிப்பாக பாதிக்கப்பட மாட்டீங்க, எது நடந்தாலும் அப்படின்னு சொல்கிறார். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா பிரம்மகுமாரிகள் மூலமாக இறைவன் கொடுக்குற ஞானமாகிய முரளியில், குறிப்பாக வரப்போகிற ஞாயிற்றுக்கிழமை முரளியிலும் கடந்த ஞாயிற்றுக்கிழமை முரளியிலும் இந்த ரகசியங்களை கடவுள் நேரடியாக கடவுளை வெளிப்படுத்தியிருப்பார். என்ன சொல்கிறார் அப்படின்னா, முதல்ல கடவுள் என்ன சொல்கிறார் அப்படிங்கிறத நீங்கள் சாரமாக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, அதை எப்படி கடவுள் காப்பாற்றுறார் இந்த மாதிரி சூழ்நிலையிலிருந்து, இதுக்கு முன்னாடி அப்படி காப்பாற்றி இருக்கிறாரா, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு புரியும். ஸோ கடவுளுடைய ஞானத்துடைய சாரம் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம இப்போ மறுபடியும் சொல்கிறோம், இது மனிதர்கள் உருவாக்கிய மதங்களின் வேதங்களை வைத்து நாம் பேசலை. கடவுளே நேரடியாக கலியுகம் அழிவதற்கு 100 வருடம் முன்பு ஒரு வயோதிகர் உடலில் வந்து இந்த ஞானத்தை கொடுக்கிறார். அதோடைய நினைவாக தான் இயேசுவின் 2ஆம் வருகை, கல்கி பகவான் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இயேசுவோ கிருஷ்ணரோ வரப்போகிறதில்லை, ஏன்னா அவங்களும் ஏற்கனவே வந்து போயிட்டாங்க. இறுதியில் வருவது கடவுள் சிவபெருமான், ஒருபோதும் தாயின் கர்ப்பத்தில் பிறக்காதவர். ஸோ அவர் வரார், கடவுளே வரார். எதுக்கு வரார் அப்படின்னா, உலக அழியும் போது கடவுள் எதுக்கு வருவார், காப்பாற்றதான் வருவார். எல்லாரையும் காப்பாற்றிடுவாரா? அப்படி காப்பாற்றுறதா இருந்தால் ஏன் வயநாட்டில் எத்தனை பேர் இறந்தாங்க, எத்தனை ட்ரெயின் ஆக்சிடெண்ட், எத்தனை ஃப்ளைட் ஆக்சிடெண்ட், வெள்ளத்தில் எத்தனை பேர் இறந்தாங்க, நீர்வீழ்ச்சியில் எத்தனை பேர் இறந்துட்டு இருக்கிறத பார்க்குறோம், ரேப்பு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது. ஆனால் கடவுள் வந்திருக்கிறாருன்றீங்க, ஆனால் யாருமே காப்பாற்றப்படலையே அப்படின்னு கேட்பீங்க இல்லையா? அதுதான் நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம், பக்தி செய்பவர்களை கடவுள் காப்பாற்ற மாட்டார், எந்த மதத்தை ஃபாலோ பண்ணுறவங்களையும் கடவுள் காப்பாற்ற மாட்டார். ஏன்னா மதங்களை கடவுள் உருவாக்கல, மதத்திற்கும் கடவுளுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது, எந்த விதமான வழிபாட்டு ஸ்தலத்திற்கும் கடவுளுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அது அந்த மதங்களை உருவாக்கியவர்களோ மத ஸ்தலங்களை கட்டியவர்களுக்கோ கடவுளை பற்றி ஒன்றுமே தெரியாது. அது அவங்க தப்பும் கிடையாது. ஏன்னா கடவுளே வந்து தன்னுடைய அறிமுகத்தை கொடுத்தால்தான் உண்டு. அதைத்தான் கலியுகத்தின் இறுதியில் ஒரு வயோதிகர் உடலில் வந்து கடவுள் கொடுக்கிறார். அவரைத்தான் சிவன் இந்துக்களும், அல்லான்னு முஸ்லீம்களும், பரமபிதான்னு கிறிஸ்தவர்களும் சொல்கிறோம். கடவுள் ஒருத்தர் தான். அவர் வந்து சொல்கிறாரு, இன்றைக்கி பார்க்குற துக்கமான உலகத்தை பார்த்து தானே கடவுள் இருக்கிறாரான்னு உங்களுக்கு டவுட்டு வருது, இந்த உலகத்தை நான் படைக்கவே இல்லைன்ற, இந்த உலகத்தை படைத்தது நீங்கள் தான்றார். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு நல்ல பையன் அப்பா அம்மா நல்லா வளர்க்குறாங்க, ஒரு 20 வருஷம் வரைக்கும் நல்லா வளர்கிறோம், அப்புறம் காலேஜ் சேர்றோம், காலேஜ் முடித்து வரும்போது கெட்டு போய் வரோம். இப்போ இந்த பையனை இப்படி வளர்த்தது அப்பா அம்மா தான் சொல்ல முடியுமா? கிடையாது, வேறு யாரோ அவனை கெடுத்துருக்கிறாங்க. அந்த மாதிரி தான் இன்றைய உலகம், துக்கம் நிரம்பிய உலகத்தை நான் படிக்கலை, நீங்கள் தான் படித்தீங்க. அதாவது இந்த துக்கம் நிரம்பிய உலகத்தை நீங்கள் தான் உருவாக்கி இருக்கிறீங்க. அப்போ கடவுள் எஸ்கேப் ஆகிறாரா? இல்லை. அவர் படைக்கும் பொழுது இந்த உலகம் எப்படி இருந்துச்சுன்னா, 5000 வருடத்திற்கு முன்பு இந்த உலகத்தை கடவுள் படைக்கிறார். அங்கே எல்லாருக்கும் எல்லாமும் வேண்டும் அப்படின்லாம் ஒரு பாட்டெல்லாம் இருக்குது இல்லையா, அந்த மாதிரி இருக்கும் உலகம். இது எனக்கு தேவை அப்படின்னு நினைக்கிறதுக்கு கூட யாருக்கும் அவசியம் இருக்காது, எல்லாம் அளவற்று இருக்கும். ஸோ கிறிஸ்தவர்கள் வந்து இதை வந்து அபண்டன்ஸ்ன்ற வேர்ட் சொல்லுவாங்க. அது கரெக்டான ரொம்ப அற்புதமான வார்த்தை. அதுக்கு தமிழில் அந்த அளவுக்கு ஒரு போதை கொடுக்கக்கூடிய வார்த்தை இருக்குதான்னு கூட டவுட்டு தான். அபரிமிதமானவங்க, பட் அபண்டன்ஸ் அப்படி இருக்கும், எல்லாமே நிரம்பி வழியும். தங்கச் சுரங்கங்கள், இயற்கை, விவசாயம், அந்த கனிகளின் சுவை, மலர்களின் நறுமணம், மனிதர்களின் குணம், ஏன் விலங்குகளிடம் கூட அந்த அன்பு இருக்கும். ஸோ அதைத்தான் ஒரே லைனில் சிங்கமும் பசுவும் ஒரே நீரோடையில் ஒன்றாக தண்ணீர் குடிக்கும்னு சொல்லப்பட்டிருக்கும்.
விலங்குகள் கூட ஒன்றுக்கு ஒன்று துக்கம் கொடுக்காத அப்படிப்பட்ட இனிமையான சொர்க்கமாக உலகத்தை கடவுள் படைத்தார் 5000 வருடம் முன்பு. அங்கே மனிதர்கள் அவ்வளவு அழகாக, ஆரோக்கியத்தின் ஒரு சின்ன குறை கூட, ஒரு தலைவலி கூட வராது. அந்த மாதிரி உலகத்தை படைத்தார். மனிதர்களுடைய குணம் அவ்வளவு சூப்பராக இருக்கும். காமம், கோபம், பற்று, பேராசைன்னா என்னன்னே தெரியாது, அவ்வளோ பரிசுத்தமாக இருந்தது. இப்போ எப்படி குழந்தை பிறந்ததுன்னா கணவனும் மனைவியும் நமக்கு ஒரு வாரிசு வேணும்னு நினைக்கும்போது மனைவி கர்ப்பம் அடைவாள். அந்த அளவிற்கு பரிசுத்தமாக சொர்க்கத்தில் வாழ்ந்தவர்கள் இருந்ததுனால தான் அந்த மனிதர்களை தெய்வங்கள் அப்படின்னு நாம் இன்னைய வரைக்கும் இந்துக்கள் கோயில் கட்டி கும்பிட்றோம். ஆனால் எப்போத்துலேருந்து கும்பிட்றோம் தெரியுமா? கடந்த 2500 வருடமாகத்தான். ஏன்னா அதுக்கு முன்னாடி அவங்க உயிரோட்டமாக வாழ்ந்தாங்க. இந்த பூமி சொர்க்கமாக இருந்தது. அதற்கு பிறகு இந்த பூமி நரகமாச்சு. அவங்க எங்கே போனாங்க? எங்கேயும் போகல. மறுஜன்மம் எடுத்து நரகத்தில் வந்து தன்னுடைய தெய்வீக குணங்கள், அழகு, ஆரோக்கியம், செல்வம் அனைத்தையும் இழக்க ஆரம்பித்தான். காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம்னா என்னன்னே தெரியாத பரிசுத்தமான அந்த தேவதைகள் காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரன்ற சேத்துல மூழ்கிட்டாங்க. ஸோ அப்படிப்பட்டவர்களை மீட்பதற்குத்தான் கடவுள் வருகிறார். அதனால தான் அவருக்கு பேர் மீட்பர். என்ன சொல்கிறார் அப்படின்னா, சொர்க்கத்தில் எந்த விதமான துக்கமும் இருக்காது. குழந்தை பிறக்கும்போதே தாயின் கர்ப்பத்திலிருந்து சிரிச்சுக்கிட்டே பிறக்கும். இங்கே அழுதுகிட்டே பிறக்குது. அங்கே குழந்தை உடம்பை விடுறது, மரணம்னு இப்போ சொல்கிறோம் இல்லையா, அங்கே மரணம்னு சொல்ல மாட்டாங்க, சரீரத்தை விடுறது. ஸோ அப்போ சரீரத்தை உயிர் நீங்கும் பொழுது அப்போவும் அந்த உயிர் அல்லது ஆத்மான்றது தான் உயிர், அது பூர்வமத்தில் நட்சத்திரமாக ஜெயிக்கணும் தான் இங்கே போட்டு வைக்கிற பழக்கம் இருக்குது. மிக மிக ஆனந்தமாக உடலை விட்டு அது பிரியும். அது இறந்த பிறகும் அந்த குடும்பத்தில் உள்ளவர்கள் அதை மிக மிக ஆனந்தமாக கொண்டாடுவாங்க. பிறந்ததுலேருந்து இறக்கும் வரை ஆனந்தமே ஆனந்தம்தான். இப்போ உலகம் எப்படி இருக்குதுன்னா, ஒரு பாட்டு கூட இருக்கு இல்லையா, பிறக்கும் போதும் அழுகின்றாய், இறக்கும் போதும் அழுகின்றாய், அப்படி மாறிடுச்சு உலகம். அதனால தான் இதை நரகம்னு சொல்கிறோம். ஆனால் எப்போவுமே இது நரகமாக இல்லை. அங்கே காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம்னா என்னன்னே தெரியாமல் எப்படி இருக்க முடிந்தது? ஏன்னா ரொம்ப அழகாக இருப்பாங்க. அவர்களை கெடுக்கக்கூடிய இந்த 5 விகாரம் அங்கே இருக்கவே இருக்காது. ஆனால் நம்ம என்ன நினச்சிருக்கிறோம்? காமம் இயல்பானது, கோபம் இயல்பானது. கிடையவே கிடையாது. உங்களுடைய உண்மையான இயல்பை நீங்கள் இழக்கும்போது வர்றது தான் காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம். உங்களுடைய உண்மையான இயல்பு அன்பு, அமைதி, ஆனந்தம், தூய்மை. அது எப்போ உங்களுக்கு இருக்கும்னா, உண்மையில் நீங்கள் யாரோ அதுவாக உணர்ந்து நீங்கள் இருக்கும்பொழுது இருக்கும். அதாவது அழிவற்ற ஆத்மாதான் நான், அழியக்கூடிய உடம்பு நான் கிடையாதுன்ற உணர்விலிருந்து இந்த உடல் எனக்கு கொடுக்கப்பட்ட கருவி, நான் நினைத்ததை நடத்துவதற்காக, அவ்வளோதான் உடலுக்கும் எனக்கும் உள்ள சம்பந்தம். ஸோ பூர்வமத்தில் நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்கிற ஆத்மாவாகிய நான் தான் கண்கள் வழியாக பார்க்குறேன், வாய் வழியாக பேசுகிறேன், அனைத்து காரியத்தையும் உடல் மூலமாக பண்ணுறேன் அப்படின்ற உணர்வோடு பிறரை பார்த்து பேசும்போது கூட பூர்வமத்தியில் இருக்கும் அந்த ஆத்மாவில் தான் அவர்களுடைய கவனம் இருக்கும். அப்படி இருந்ததுனால சதா ஆனந்தமாக இருப்பாங்க. ஏன்னா ஆத்மாவுடைய உண்மையான குணமே ஆனந்தமும் அமைதியும். நிரந்தரமாக ஆத்மாவில் கவனம் இருக்கும்போது நிரந்தரமாக ஆனந்தத்தையும் அமைதியும் அனுபவம் பண்ணாங்க. 2500 வருடம் கழிச்சு எப்படி செல்ஃபோன் சார்ஜ் கொஞ்சம் கொஞ்சமாக குறையுமோ அது மாதிரி ஆத்மாவுடைய சக்தி குறைய குறைய ஆத்மாவிற்கு கான்சன்ட்ரேஷன் பவர் குறையுது. ஆத்மாவில் இருந்த கவனம் வெளியில் சிதறடிக்கப்படுது. அப்போ தான் வெளி உலக விஷயத்தில் மயங்க ஆரம்பிக்குது, புலன் இன்பத்துக்கு அடிமையாகுது. காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் போன்ற சாத்தான் தனக்குள்ளே வெளிப்பட ஆரம்பிக்கும் போது தான் இந்த பூமி நரகமாக மாறுது அப்படிங்கிற ரகசியத்தை சொல்கிறார். அப்போ இந்த 5 விகாரம் காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரத்தினால் உந்தப்பட்டு பாவம் மேலே பாவம் செய்ய 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 அதற்கான தண்டனையும் கிடைக்க ஆரம்பிக்குது. ஸோ அந்த தண்டனையும் அதிகமாகுது, பாவமோ இன்னும் அதிகமாகவே செய்கிறாங்க. ஏன்னா பாவம் அவங்களுக்கு இது பாவம், இது புண்ணியம், இது சரியானது, இது தவறு,
அப்படின்னு சொல்லி கொடுக்க யாரும் இல்லாத அனாதைகளாக மனிதர்கள் மாறிவிட்டார்கள் கடந்த 2500 வருடமாக. முதல் 2500 வருடமும் அவங்களுக்கு யாரும் சொல்லி கொடுக்காட்டினா கூட இயல்பாகவே அவங்க கரெக்டாக நடப்பாங்க. ஆனால் இப்போ அவங்களுக்கு எது சரி எது தப்புன்னு தெரியாமல் பாவம் மேலே பாவம் செய்ததுனால அனைத்தையும் இழந்துக்கிட்டே இருக்கிறாங்க. குறிப்பாக நிம்மதியை இழந்துட்டுருக்கிறாங்க. ஸோ இதை சொல்லி கொடுப்பதற்குத்தான் கடவுள் வருகிறார். அவருடைய இருப்பிடமாகிய செம்பு நிறமான ஒளியுலகமாகிய பரந்தாமத்தை விட்டு. அதைத்தான் பரலோகம்னு சொல்கிறோம். ஒரு வயோதிகர் உடலுக்குள்ளே பிரவேசித்து சொல்கிறார், சொர்க்கத்தில் எவ்வளவு ஆனந்தமாக இருந்தீங்க. இதே ஆத்மா ஆனந்தமாக இருந்ததுக்கு காரணம் ஆத்மான்ற உணர்வில் நீங்கள் நிலை பெற்றிருந்தீங்க. எப்போ உடல்னு நினச்சிங்களோ அப்போ தான் புலனின்பத்துக்கு மயங்க ஆரம்பிச்சிங்க. இப்போ மீண்டும் சொர்க்கம் வரப்போகுது. அங்கே நீங்கள் போகணும்னா சொர்க்கத்தில் எப்படி ஆத்ம உணர்வில் இருந்தீங்களோ மீண்டும் ஆத்ம உணர்வுக்கு வாங்க. தேக உணர்வில் மூழ்காதீங்க, வெளி உலக விஷயத்தில் மயங்காதீங்க. அப்படி மயங்கி தான் நிறைய பாவம் செய்து அனைத்தையும் இழந்துட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிற எச்சரிக்கை கொடுக்கிறார். ஸோ அப்போ வெளி உலக விஷயத்தில் மயங்காமல் இருக்கக்கூடிய சக்தி இல்லை, அதுக்கு அடிமை ஆயிட்டாங்க. இப்போ அந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுபடணும் அப்படின்னா ஒரே வழி தான் இருக்குது. இப்போ ஒரு பெண் எப்படி தன் தாய் தந்தையை மறக்கிறாள், திருமணமானவுடன் தன் மனதுக்கு பிடித்த ஒருவனை திருமணம் செய்தவுடன் தாய் தந்தை தாய் வீட்டில் இருந்தவர்கள் எல்லாத்தையுமே அவள் மறப்பாள் இல்லையா? எதன் மீதாவது அன்பு வைத்து தான் அதை மறக்க முடியும். அந்த மாதிரி தான் இந்த உலகத்தில் உள்ள மயக்கத்திலிருந்தெல்லாம் நீங்கள் தெளியணும்னா இந்த உலக மயக்கத்தில் ஒருபொழுதும் சிக்காமல் சதா பரிசுத்தமாக இருக்கக்கூடிய பரமசிவனை சதா நினைவு பண்ணுங்க. செம்பு நிறமான ஒளி உலகத்தில் நட்சத்திரம் மாதிரி அவரை அப்பான அன்பா அல்லது கணவனாக, அம்மாவாக, தோழனாக, தோழியாக, சகோதரனாக, சத்குருவாக, டீச்சராக, ஏதோ ஒரு உறவில் ஏதோ ஒரு யுக்தி கொண்டு அவரை நினைத்து கொண்டே இருக்க வேண்டும். அவரை ஒரு காதலில் எப்படி காதலன் காதலி ஒருவர் நினைவு செய்து கொண்டே இருப்பாங்க, அந்த மாதிரி போதையாக அவரை நினைக்க நினைக்க ஆத்மாவிற்குள்ள சக்தி நிரம்பும். அப்போ சக்தி நிரம்ப தானாகவே வெளி உலகத்திலிருந்து புத்தி விலக ஆரம்பிக்கும். அப்போ அந்த கடவுள் மேலே அன்பு வரணும் அப்படின்னா அவர் பேசுகிறதை தினம் தினம் கேட்கணும். அதுதான் எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்தில் முற்றிலும் இலவசமாக முரளி அப்படின்னு போதிக்கப்படுது. யூடியூப் வெப்சைட்ஸில் இருக்கிற லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். அவசியம் பார்த்து பயன்பெறுங்கள். இப்போ கடவுள் சொல்கிற விஷயம் என்ன? மறுபடியும் உங்களை அழிவற்ற ஆத்மானு உணர்ந்து ஆத்மாவின் தந்தை சிவ பரமாத்மாவை செம்பொன் நிறமான ஒளி உலகத்தில் நட்சத்திரம் மாதிரி சதா நினைவு பண்ணிக்கிட்டே இருங்க அப்படின்னு கடவுள் சொல்கிறார். கூடவே இறைவன் கொடுக்குற ஞானமாகிய அந்த முரளியையும் கேட்டுக்கிட்டே இருக்கணும். கேட்டதை மனதுக்குள் அசை போட்டுக்கிட்டே இருக்கணும். எதுக்கு? கேட்டதை வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துவதற்காக. அதில் சாரம் ஆத்மானு உணர்ந்து பரமாத்மாவை நினைக்கணும். ஆத்மானு உணர்ந்து பிறரையும் சகோதர ஆத்மானு பார்க்கணும். உடலை பார்க்கக்கூடாது. ஆண் பெண் இதெல்லாம் தெரியக்கூடாது. ஏன்னா ஆத்மா ஆண் உடம்பில் இருக்கும்போது ஆணும், பெண் உடலில் இருக்கும்போது பெண்ணும் நாம் நினச்சிக்கிறோம். ஆனால் அதே ஆத்மா ஆண் உடலும் அதே ஆத்மா அடுத்த ஜென்மத்தில் பெண் உடலிலும் பிரவேசிக்கும். இதை புரிஞ்சிக்கிட்டு வெறும் ஆத்மாவில் மட்டுமே உங்களுடைய கவனம் இருந்தாலே, ஏன்னா இருக்கிறதுல மிகப்பெரிய மயக்கம் காமம் தான். ஸோ இந்த காமத்திலேருந்து நீங்கள் விடுபட்டாலே கோபம் பற்று பேராசை அகங்காரத்தில் இருந்தெல்லாம் ரொம்ப ரொம்ப ஈஸியாக நீங்கள் விடுபட்டுடலாம் அப்படின்னு கடவுள் சொல்கிறார். இப்போ இந்த ஞானத்தை ஏன் இறைவன் கொடுக்கிறார் தெரியுமா? கடந்த 2500 வருடமாக இந்த பூமி நரகமாக இருக்கும்போது காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரத்தில் மூழ்கி மூழ்கி ஆத்மாவுடைய குணமே விகார ரூபமாக மாறிடுச்சு. அந்த விகாரத்திலிருந்து நீங்கள் விடுபடணும் அப்படின்னா இறைவன் நினைவில் மூழ்கி மூழ்கி இறைவனுடைய ஞானத்தில் மூழ்க மூழ்க அந்த தெய்வீக குணம் உங்களுக்குள்ளே நிரம்ப நிரம்ப உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த அசுர விகார குணங்கள் வெளியேற ஆரம்பிக்கும். அப்போ
எப்படி இருந்தேன்னா இப்படி ஆயிட்டேன்னு நினைக்கிற அளவுக்கு குப்பை மாதிரி இருந்த கலியுகத்து மக்களாகிய நாம் கையெடுத்து கும்பிடக்கூடிய சத்தியுக தேவதையாக மாறுவோம் குணத்தினால். ஆனால் இதே உடம்பு தான் இருக்கும் இந்த உலகத்தில் இருக்கும் வரை. உலக அழிவுக்கு பிறகுதான் இந்த பூமி சொர்க்கமாகும். அங்கே போய் நம்ம தேவதையாக பிறப்போம். ஸோ அங்கே போய் பிறக்கிறதுக்கு தான் இந்த ஞானத்தை கொடுக்கிறார். ஒன்று. ரெண்டாவது, இதில் உள்ள மிகப்பெரிய நன்மை என்னென்னா, கடந்த 2500 வருடம் நம்ம செய்த பாவங்கள் கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. பாவத்தின் மலையே உங்கள் தலை மேலே இருக்குதுன்றார். ஸோ அதற்கான தண்டனை கொடுத்தா உங்களால் தாங்க முடியாதுன்றார். அந்த பாவத்தை என் நினைவிலிருந்து எரிச்சிடுங்கன்றார். ஸோ ஏன்னா உள்ளுக்குள்ளே நல்லா தான் இருக்குது. எல்லா குழந்தையும் ஒரு 6வது 7வது படிக்கும்போதெல்லாம் நல்லா தானே இருக்குது. அதுக்கப்புறம் தான் முதல்ல காமம் வரும். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கோபம், எல்லா சுயநல குணம் எல்லாம் வளர வளர வந்துடுது. எங்கே இருந்துச்சு? எங்கேருந்து வருது? அது ஏற்கனவே உள்ளே இருக்குது. அது முன் ஜென்மத்திலேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இந்த ஜென்மத்தில் அதை தூண்டக்கூடிய சூழ்நிலை வரும்போது அந்த குணங்கள் தூண்டப்படுது. அப்படி தூண்டப்படக்கூடிய சூழ்நிலை வந்தாலும் அசுர குணங்கள் கொஞ்சம் கூட வெளிப்படாத அளவிற்கு உள்ள அசுர குணத்தின் அம்சம் கூட இல்லாமல் நீங்கள் அழிக்கணும். இறைவனின் நினைவிலிருந்து இறைவனுடைய ஞானத்தை மனதுக்குள் தாரணை செய்து செய்து அதை குணங்களாக மாற்றுவதன் மூலமாக. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இந்த பாவத்தை செய்ய வைக்கக்கூடிய விஷயங்கள் வரும். ஆனால் நீங்கள் இறைவனுடைய நினைவில் நிரந்தரமாக இருக்கிற காரணத்தினால ஆத்மா அமைதியாகவே இருக்கும். உதாரணத்திற்கு, காமத்தை தூண்டக்கூடிய சூழ்நிலை வரும் பொழுதும் மனம் கொஞ்சம் கூட சஞ்சலமடையாமல் ஆழ்ந்த அமைதியில் இருக்கும். ஸோ இதோடைய நினைவாக தான் மகாவீரருடைய சிலைகள் நிர்வாணமாக இருக்கும். ஸோ ஜெயின மதத்தில் நிர்வாண சாமியார்கள் கூட இருப்பாங்க. ஸோ அதோடைய உண்மையான ஆன்மீக ரகசியம் மனம் கொஞ்சம் கூட சலனமடையாமல் இருக்கிறாங்க. குறிப்பாக காமத்தினால். ஏன்னா ஆணுக்கு காமத்தினால கொஞ்சம் சலனப்பட்டாலும் அவன் நிர்வாணமாக இருக்கும்போது மிக தெளிவாக தெரியும். ஸோ அப்படி அவன் சலனமே படலைன்றத அந்த சிலை குறிக்கிறதுனால தான் அந்த சிலையை வழிபடுறாங்க. அதை புரிஞ்சுக்கோங்க. காமத்தை வென்றவர்கள் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த விஷயம் வழிபடப்படுது. ஸோ அப்படி நீங்கள் இப்போ மாறணும். இறைவனின் நினைவிலே மூழ்கணும். காமத்தை மட்டுமல்ல, கலியுகத்தின் எந்த விஷயமும் உங்களுக்கு ஞாபகம் வரக்கூடாது. எந்த உறவும் ஞாபகம் வரக்கூடாது. வெறும் ஆத்மாவை மட்டுமே பார்க்குற பழக்கம் இருந்தால் அது சகோதர ஆத்மா. அது அப்பா உடலில் இருந்தாலும், அம்மா உடலில் இருந்தாலும், சகோதரி உடலில் இருந்தாலும், சகோதரன் உடலில் இருந்தாலும் எனக்கு ஆத்மா மட்டும்தான் தெரியுது, உடம்பு தெரியல. இதுதான் அர்ஜுனன் எனக்கு புறாவுடைய கண்ணு மட்டும்தான் தெரியுதுன்னு சொல்கிறது. அதுதான் சக்கர வியூகத்திலேருந்து வெளியில் வர்றதுக்கான வழி. நம்ம எல்லாம் சக்கர வியூகத்தில் மாட்டிக்கிட்டோம். என்ன சக்கர வியூகம்? கர்மா, பாவக்கர்மங்களினால் சிக்கிக்கிட்டோம். நம்மளை அப்படியே ட்ராப் பண்ணிடுச்சு. தப்பிக்கிறதுக்கான வழி என்ன தெரியுமா? ஆத்மாவை மட்டும் பாருங்கள். அர்ஜுனனுடைய அந்த கான்சன்ட்ரேஷன் பவர், அந்த ஆத்மா விட்டு வெளியில் அந்த புறா கூட தெரியல, அந்த கண்ணு தான் தெரியுது. மற்றவங்களுக்கு புறா தெரியுது, அது உட்காந்துட்டு இருக்கிற கிளை தெரியுது, இலை தெரியுது, மரம் தெரியுது, சுற்றி இருக்கிற எல்லாம் தெரியுது, விஸ்தாரம் தான் தெரியுது. அவருக்கு மட்டும்தான் இந்த உடலின் விதையாகிய ஆத்மா தெரியுது. இந்த உடலை இயக்கக்கூடிய ஆத்மா. ஆக்சுவலாக உடலிருந்து விடுபட்டது. ஸோ அதனால் உடலின் விதைன்னு சொல்ல முடியாது. ஸோ அப்போ அந்த ஆத்மாவில் மட்டும் உங்களுடைய கவனம் நிரந்தரமாக இருக்கணும்னா, நீங்கள் எந்த அளவுக்கு நான் ஆத்மான்னு உங்களுக்குள்ளே சொல்லி சொல்லி சிவ பரமாத்மாவை நினைவு செய்து செய்து பிறரை ஆத்மாவாக பார்த்து பார்த்து அந்த பயிற்சியை அதிகரிக்கணும்னு யோசிச்சு பாருங்கள். ஸோ அப்படி நீங்கள் இறைவனுடைய தவிர வேறு யாருடைய நினைவும் இல்லாமல் இருக்கிறீங்க, எந்த உறவை பற்றிய சிந்தனையும் இல்லாமல் இருக்கிறீங்க
அதாவது கடமை செய்வீங்க. ஆனால் அவங்க எனக்கு இந்த உறவில், அது சகோதராத்மா இங்கே பிறந்திருக்கிறேன், அதற்குரிய கடமையை செய்கிறேன், எவ்வளோ நேரம்? இந்த உடலை விட்டு உயிர் பிரியும் வரை. அதுவரை, ஏன்னா அந்த கணக்கு முடிஞ்சிடுச்சுன்னா ஆத்மா பிரிஞ்சிடும். அப்போ விடுபட்டு நீங்கள் செய்கிறீங்க அப்படிங்கிறது சதா மனதில் இருந்தால், இறைவனுடைய நினைவிலே இருந்தால், உலக அழியும் பொழுது அல்லது உங்களுடைய உடலை விட்டு உயிர் பெறும்போது ஸ்ட்ரைட்டாக டக்குன்னு இறைவன்கிட்ட நீங்கள் போயிடுவீங்க. இங்கே அந்த உலக அழிவில் சிக்கிக்க மாட்டீங்கன்னு கடவுள் உத்தரவாதம் கொடுக்குறார். ஏன்னா உலக அழிவில் சிக்கி இறக்கிறதுக்கு பேர் துர்மரணம். நீங்களாக உடலை விட்டு உயிரை பிரிக்கிறது தான் ஆனந்தமான ஒரு விஷயம். ஸோ இதோடைய நினைவாக தான் ஜீவசமாதி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அதனால் பாவம் அழியாது. ஏன்னா அவங்களுக்கு இறைவனை பற்றி தெரியாது, இறைவனை நினைக்கவும் தெரியாது. இறைவனை நினைக்காமல் உங்களுடைய பாவங்கள் அழிக்கப்படாது. ஸோ அவங்கெல்லாம் ஒரு பாவனையினால் ஜீவசமாதி அடைஞ்சிருக்கலாம். அதிகபட்சமாக அவங்க அடைந்த பலன் அது மட்டுமே. எப்படி? உடலை விட்டு உயிர் பிரிகிறது மட்டுமே. ஆனால் உடனே போய் அது இன்னொரு கர்ப்பத்தில் பிறந்துடும். மற்றபடி யாரும் இறைவன்கிட்ட திரும்பிலாம் போக முடியாது. ஏன்னா இறைவன் எப்படி இருப்பார்னே தெரியாது, அவர் இருக்கிற இடம் எப்படி இருக்குன்னு தெரியாது, அந்த இடத்துக்கு போகிறதுக்கு என்ன பண்ணணும்னு தெரியாது. ஸோ இறைவன் செம்பன் நிறமான ஒளி உலகத்தில் இருக்கிறாருன்றதை சதா நினைவு பண்ண தான், அதை தவிர வேறு எந்த நினைவும் இல்லாமல் ஆத்மா உயிரை பிரிஞ்சிருச்சுன்னா, சரி ஆத்மா உடலை பிரிந்தால் டக்குன்னு இறைவன்கிட்ட போயிடும் அப்படின்னு கடவுள் சொல்கிறார். 2001 குஜராத்தில் நிலநடுக்கம் ஏற்பட்டுச்சு. அதுக்கப்புறம் சில வருடங்கள் கழித்து சுனாமி வந்தது. அதுக்கப்புறம் பல வருடங்கள் கழித்து கொரோனா உலகம் ஃபுல்லாக கொத்து மனிதர்களை சாகடிச்சுது. அதுக்கப்புறம் வயநாடு நிலச்சரிவு, நிறைய பாலியல் குற்றங்கள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துக்கிட்டே இருக்குது. இதிலிருந்து தப்பிக்கிறதுக்கு வழி இருக்கா? இறைவன் சொல்கிறார், அவங்கவுங்க செய்த பாவத்திற்கான தண்டனையை அனுபவித்தே தீரணும். அப்படின்னா கடவுள் எதுக்கு அப்படின்னு நமக்கு தோணும். ஆனால் அந்த பாவம் உங்களுடைய ஆத்மாவில் இருக்கும் வரையே அதற்கான தண்டனை. அந்த பாவம் இருக்கிற இடம் தெரியாமல் ஆத்மாவை விட்டு நீங்கள் எரிச்சிட்டீங்க, அழிச்சிட்டீங்க அப்படின்னா தண்டனை உங்களுக்கு கிடைக்காது. ஆனால் அதுக்கு முன்னாடி டெஸ்ட் பேப்பர் வரும். உண்மையிலே உங்களுக்குள்ள காமம் இல்லையா, கோபம் இல்லையா, என்ன பண்ணால் உங்களுக்கு கோபம் தூண்டும் சாத்தானுக்கு நல்லா தெரியும். அதையும் மீறி நீங்கள் அமைதியாகவே, உண்மையில் உள்ளுக்குள்ளேயும் அப்படியே அமைதியாகவே இருந்தீங்கன்னா கோபத்தை வென்றவர் ஆகிடுவீங்க. ஸோ அப்போ சதா எப்போவுமே அலர்ட்டாக இருக்கணும். எப்படி ஒரு எல்லையோர காவல்படையில் இருக்கிறவங்க எதிரி நாட்டை சார்ந்தவன் வருவானோ அப்படின்ற ஒரு விழிப்புணர்வோடு இருப்பாங்க. அந்த மாதிரி எதிரி வந்துடக்கூடாதுன்றதுக்கு எப்படி அந்த இராணுவ வீரன் விழிப்புணர்வோடு இருக்கிறானோ, அந்த மாதிரி இந்த வெளி உலக கவர்ச்சி எல்லாம் நம்முடைய எதிரி நம்முடைய புத்தியை பிடிச்சி இழுக்கக்கூடாதுன்றதில் ரொம்ப அலர்ட்டாக இருக்கணும். அதுக்கு ஒரு சிவபெருமானின் நினைவில் மட்டும் மூழ்கி இருக்கணுன்றதில் கவனம் கொடுத்துட்டு இருக்கணும். வேறு எதுவுமே உங்கள் புத்திக்குள்ளே விடக்கூடாது. அதுக்கு பேர் தான் கடவுள் சொல்கிறார், லைனை க்ளீன் அண்ட் கிளியராக வச்சுக்கோங்க, சுத்தமாக வச்சுருங்க, எந்த குப்பையும் உள்ளே வரக்கூடாது இறைவனுடைய சிந்தனையை தவிர. அப்போ இறைவனோட புத்தி தெளிவாக இணையும். அப்படி இணைந்து இருந்தால் வயநாட்டு நிலச்சரிவு வரலாம், நிலநடுக்கம் வரலாம், கொரோனா நோய் போன்ற கொடூரமான நோய்கள் வரலாம், எல்லாமே வரும். அதை யாரும் தடுக்க முடியாது. நாங்கள் இருக்கிற ஊரில் நிலநடுக்கமே வரக்கூடாது அப்படிலாம் சொல்ல முடியாது. எப்போ வேணாலும் எங்கே வேணாலும் எது வேணும்னாலும் வரலாம். நிறைய இடங்கள் அப்படியே வீடு உள்ளெல்லாம் போச்சு, சும்மாவே நிலச்சரிவுலாம் இல்லாமலே அடிக்கடி நியூஸில் பார்க்குறோம். ஸோ அப்படியும் நடக்கும். ஆனால் அது நடக்கும், அது உங்கள் கண்ட்ரோலில் கிடையாது. நிச்சயிக்கப்பட்டது நடந்தே தீரும். ஆனால் அதனால் பாதிக்கப்படாமல் உங்களால் இருக்க முடியும். எப்போ எதுவுமே என்னதில்லை, ஒரு சிவத்தந்தையை தவிர அப்படின்னு நினைத்தால் எதற்கும் நீங்கள் கவலைப்பட மாட்டீங்க. இந்த உடல் உட்பட அனைத்தையும் கொடுத்தது அவர் எப்போ வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளலாம்.
எடுக்கக்கூடாதுன்னு சொல்வதற்கு நான் யார்? இதெல்லாம் பார்த்திங்கன்னா மற்றதின் மீது பற்றை நீக்கும். ஏன்னா கடவுள் இந்த உடலை கொடுத்தாருன்னா இந்த உடல் மேலே நீங்கள் பற்று வைக்கக்கூடாது இல்லையா? இன்னொருத்தர் உங்களை நம்பி ஒரு பொருளை கொடுத்தாருன்னா அது எனிதுன்னு நினச்சிங்கன்னா அதுக்கு பேர் துரோகம் இல்லை? இந்த மாதிரி இந்த உடலாக இருக்கட்டும், இந்த உடலின் உறவுகளாகட்டும், இது எல்லாம் கடவுள் எனக்கு தற்காலிகமாக கொடுத்தார். ஆனால் அது எப்போ வேணாலும் அவர் திருப்பி கேட்பார். இதுன்னு நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா திருப்பி கொடுக்காம அழுவீங்க. அதுதான் உங்களுக்கு மிகப்பெரிய தண்டனையாக மாறிடும். ஆனால் அதுக்கு பதிலாக எதன் மீதும் பற்று வைக்காமல் ஒரு சிவபரமாத்மாவை மட்டும் செவ்வானத்தில் நட்சத்திரம் மாதிரி சதா நினைவு பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் இருக்கிற இடத்துல குஜராத் நிலநடுக்கம் மாதிரி ஒரு பயங்கர நிலநடுக்கம் இப்போ சிரியாவில் வந்தது, அந்த மாதிரிலாம் வருதுன்னே கூட வச்சுக்கோங்க. அந்த சிரியா நிலநடுக்கத்தில் கூட தப்பித்த பில்டிங் இருக்குது. அதுதான் அங்கே ஆச்சரியமான விஷயம். பெரிய பெரிய பில்டிங்லாம் விழுந்தாலும் ஒரு சில பில்டிங் தப்பிக்குது. அந்த மாதிரி கடவுள் சொல்கிறாரு, பூமி ஆட்டம் காணலாம், ஆனால் உங்களுடைய மனம் ஆட்டம் காணக்கூடாது. இல்லை, எதுவுமே புதுசு கிடையாது. ஏன்னா 5000 வருடத்தில் என்ன நடக்குதோ அதே தான் திரும்ப திரும்ப நடக்குதுன்றார். 5000 வருஷம் முன்னாடி இதே நேரம் இந்த வீடியோவை பார்த்துருந்தா தான் இப்போவும் பார்ப்பீங்க. அந்தளவுக்கு துல்லியமாக நடக்குதுன்றார். ஆனால் அதில் நன்மை இருக்குது. குறிப்பாக இந்த ஞானத்தை எடுத்து இறைவனுடைய வழிப்படி நடந்து உங்களுடைய பாவத்தை அழிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு துக்கம் வராது. அதுக்கு நான் கேரண்டின்னு கடவுள் சொல்கிறார். இது கடவுளுடைய வழி. மதங்கள் மனிதர்களுடைய வழி, அதை தான் சாத்தானுடைய வழி என்றும். இப்போ சாத்தானுடைய வழியை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு துக்கம்தான் வரும் அப்படிங்கிறது தான் பைபிள் குரானில் கோயில் கட்டினவங்களை வெட்டுறாங்கன்றது. அது எல்லா மதத்துக்கும் பொருந்தும். அதையும் புரிஞ்சுக்கணும். அப்போ இறைவனுடைய வழி இறைவன் வந்து சொல்லும்போது தான் கிடைக்கும். மனிதர்கள் எழுதிய மதத்தின் வேதத்தில் கிடைக்காது. அப்படி கிடைத்து அதன்படி ஃபாலோ பண்ணியிருந்தால் எதுக்கு அந்த நாடுகள்லாம் ஒட்டுமொத்தமாக கொத்து கொத்தாக சேர்த்துட்டு இருக்கிறாங்க? புரிஞ்சுக்கணும். கடவுளுடைய வழி உங்களை பாதுகாக்கும். அவர் சொல்கிறாரு, என் நினைவிலேயே நீங்கள் மூழ்கி இருந்தால் ஒரு நிலநடுக்கமே வருது, பயங்கரமான நிலநடுக்கம்னு வச்சுக்கோங்க. அப்போ கடவுள் சொல்கிறாரு, என்ன பண்ணுறது, எப்படி பண்ணுறது, இங்கே போகலாமா, அங்கே போகலாமா, போய் மொட்டை மாடிக்கு போயிடலாமா, எதையுமே நீங்கள் யோசிக்க கூட தேவையில்லைன்ற. இறைவன் நினைவில் இருக்கும் பொழுது, அந்த நினைவிலே மூழ்கி இருக்கும் பொழுது இந்த மாதிரி ஒரு அசம்பாவித விஷயம் நடக்குது அப்படின்னா தானாகவே உங்களுடைய கால்கள் பாதுகாப்பான இடத்தை நோக்கி நடக்கும்ன்றார், உங்கள் அனுமதி இல்லாமலே. இதை விட உங்களுக்கு என்ன உத்தரவாதம் வேணும்? தானாக பாதுகாப்பான இடத்துக்கு போயிடுவீங்கன்றார். அதுக்கு பண்ண வேண்டியதெல்லாம் இறைவனுடைய நினைவை தவிர வேறு எந்த நினைவும் அந்த நேரம் இல்லை. இப்போத்துலேருந்தே அந்த பயிற்சி பண்ணால் தான் அந்த நேரம் வரும். அந்த நேரம் திடீர்னெல்லாம் வராது. ஏன்னா இருக்கிறதுல மிக கடினமான பயிற்சி இது தான். சும்மா இருக்கும்போதே நீங்கள் இறைவனை நினைக்கலன்னும் போது உலக அழிவின் போது எங்கே நினைப்பீங்க? அல்லது பிரியமானவர்களுடைய மரணத்தின் போது எப்படி நினைப்பீங்க? நீங்கள் பாட்டுக்கு இறைவன் நினைவில் எல்லாம் முந்தைய கல்பத்தில் கல்பன்றது இந்த 5000 வருடத்தை சொல்கிறது. முந்தைய கல்பத்தில் நடந்ததே தான் நடக்குது. அப்போவும் நான் இதை வெற்றி கொண்டேன் சிரித்த முகத்தோடு. அதே மாதிரி இப்பொழுதும் சிரித்த முகத்தோடு வெற்றி கொள்வேன். காரணம், இறைவன் என் கூடவே இருக்கிறார். நான் உன்னை பாதுகாக்கிறேன்ட்டு எனக்கு கேரண்டி கொடுத்துருக்கிறார். எந்த மதமும் காப்பாற்றப்படலை நாம் பார்க்குறோம். ஆனால் அந்த குஜராத் நிலநடுக்கத்தின் பொழுது நிறைய பேர் இறந்தார்கள். ஆனாலும் பிரம்மகுமாரிகள், இந்த ஞானத்தை எடுத்தவர்கள் இறக்கலை. ஏன்னா அதுக்கப்புறம் தான் முரளியில் சொல்கிறார், அவ்வளோ நடந்துச்சு, உங்களுக்கு ஏதாவது ஆச்சா, பயந்தீங்களா? ஆனால் எதுவுமே நடக்கலையே, நான் தான் உங்களுக்கு கேரண்டி கொடுத்துருக்குறேனே, உங்களுக்கு ஒன்றும் ஆகாதுன்னு ஏன் பயப்படுறீங்கன்ற. இதுதான் முக்கியமான விஷயம். சரி, நிலநடுக்கம் இந்த மாதிரி விஷயம் ஓகே. கொலை பண்ண வராங்க, கற்பழிக்க வராங்க, கடவுள் சொல்கிறார் அதுவும் கர்ம கணக்குப்படி தான் நடக்கும். நீங்கள் அந்த மாதிரி காமம் சார்ந்த தவறுகளே முன் ஜென்மத்தில் செய்திருந்தால்தான் இப்போ அப்படி நடக்கும். சரி, அப்படி செஞ்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அது டவுட்லாம் கிடையாது, கண்டிப்பாக நிறைய பாவம் பண்ணியிருப்போம். அதைத்தான் இறைவன் நினைவிலிருந்து எரிக்க சொல்கிறார். எரிச்சிட்டு கொஞ்சம் கூட அந்த காமத்தின் மூலமாக தான் மிகப்பெரிய தண்டனையெல்லாம் கிடைக்கும். அதில் சின்ன சலனம் கூட நீங்கள் ஆகாமல் இருந்துட்டாலே
காமம் சார்ந்த தவறிலிருந்து நீங்கள் தப்பிச்சிடுவீங்க. ஏன்னா ஆத்மாவுக்குள்ளே கொஞ்சமாவது அந்த அழுக்கு இருந்தால்தான் அதற்கான தண்டனை கொடுப்பவர்கள் உங்கள் தொடர்பில் வருவாங்க. இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அது மாதிரி நபர்களே உங்களை கடந்து போக வேண்டிய சூழ்நிலை இருந்தால் கூட அந்த நேரம் தான் நீங்கள் அந்த இடத்த விட்டு போவீங்க. போன பிறகே அவர்கள் வருவார்கள். அவங்க வந்து உங்கள் பார்வைக்கு கூட வரமாட்டாங்க. ஸோ கர்மத்தின் விதி எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது பாருங்கள். அதையும் மீறி உங்களை ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்குறாங்க, உங்களை இச்சையாக பார்க்குறாங்க அப்படின்னா கடைசி நேரம் எல்லாம் மிருக குணம்லாம் ரொம்ப மோசமாக இருக்கும். ஏன்னா அந்த நேரம் போலீஸ் ஸ்டேஷன் இருக்காது, கோர்ட் இருக்காது, ஆஸ்பத்திரி இருக்காது, இல்லையா அணுகுண்டெல்லாம் போடும்போது அவ்வளோதான். கரண்ட் இருக்காது, எதுவுமே இருக்காது, சட்டம் கிட்டம் எதுவும் கிடையாது. அப்போ மனிதர்கள் எவ்வளோ மிருகமாவாங்க, ஒரு உடம்புக்குள்ளே 50-60 ஆத்மா போகிறோம். அந்த மாதிரி சூழ்நிலையில் பல வருடமாக உங்களை இச்சையாக பார்க்குறாங்க அப்படின்னா அந்த நேரம் அந்த மிருக குணம் பயங்கரமாக இருக்கும். அந்த நேரம் உங்களை தேடி வராங்க. உதாரணத்துக்கு நம்ம கொல்கத்தா ஹாஸ்பிட்டலில் நடந்ததே எடுத்துக்கலாம் இல்லையா. அந்த சகோதரி வந்து படிச்சுட்டே அப்படியே தூங்கிடுறாங்க செமினார் ஹாலில். அப்போ அங்கே வந்த போலீஸ் அதிகாரி போய் தான் ரேப் பண்ணுறாரு. ஸோ கூடவே நிறைய பேர் பண்ணியிருப்பாங்கன்னு நடந்துகிட்டு இருக்குது. அது இன்னும் முடிவாகலை. சரி, ஓகே. அந்த மாதிரி ஒருத்தரோ இல்லை நிறைய பேரோ வராங்கன்னு வச்சுக்கோங்க. எப்போ உங்களை பார்த்துருப்பாங்க, நீங்கள் வந்து உங்களுக்குள்ளேயே அந்த குப்பையெல்லாம் இருக்கும்போது பார்த்துருப்பாங்க. நடுவில் உங்களுக்கு இந்த ஞானத்தை கிடைச்சி நீங்கள் பக்காவாக ஆகிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். பக்கத்தில் வரும் பொழுது கடவுளே சொல்கிறார், காளி, துர்கை போன்ற பயங்கர காட்சிகள் தெரியும். உங்களுக்கு தெரியாது, நீங்கள் பாட்டுக்கு தூங்கிட்டு இருப்பீங்க அல்லது ஏதோ பண்ணிட்டுருப்பீங்க. ஆனால் அவங்களுக்கு அந்த காட்சி கிடச்சி தெரிச்சு ஓடுவாங்கன்ற. அதேமாரி கொலை செய்ய வர்றது, குறிப்பாக இறைவன் ஒரு வயோதிகர் உடலில் தானே இந்த ஞானத்தை கொடுக்க வர்றார். அவருக்கு பிரம்மான்னு பேர் வைக்கிறோம். அவர் வாய் வழியாக சிவனுடைய ஞானத்தை கேட்கறதுனால நாம் பிரம்மா மூலமாக சிவனுக்கு குழந்தை ஆகிறதுனால நம்ம பிரம்மாவின் குழந்தைகளும் ஆகிறோம். அதனால் பிரம்மா, குமார், குமாரிகள் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த பிரம்மாவை கொலை செய்வதற்கு வராங்க. அவர் பாட்டுக்கு இறைவன் நினைவில் இருக்கிறார். வந்து அவருடைய ரூமுக்குள்ளே வந்து பார்த்தா வெறும் ஒலி தான் தெரியுது. அங்கே அவ்வளோ பெரிய உருவம் பிரம்மா இருக்கிறதே அவங்க கண்ணுக்கே தெரியல. ஸோ இதை ஏன் சொல்கிறேன்னா, கடவுள் எந்த அளவிற்கு சொன்னதை நிறைவேற்றுறார் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இது மட்டும்தான் உங்களுக்கு பாதுகாப்பு. இதை விட்டால் வேறு பாதுகாப்பே கிடையாது. ஸோ இது எவ்வளோ பெரிய நம்பிக்கை கொடுக்கக்கூடிய விஷயம். ஸோ அதை புரிஞ்சுட்டு இறைவனை மட்டும் கெட்டியாக பிடிங்க. இன்னொன்று சொல்கிறார், இங்கே வந்து காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரத்தை வெல்லணும். அதனால் புதியதாக உறவை உருவாக்காதீங்க. கல்யாணம் பண்ணலன்னா கல்யாணம் பண்ணாமலே இருங்கன்ற. அப்போ எனக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா யார் பார்த்துக்குவா அப்படிலாம் தோணுது. உலகமே அழிய போகுது. இந்த நேரத்தில் உறவுகளை உருவாக்குனா, அதாவது நீங்கள் அழியிறதை பற்றி நீங்கள் கவலைப்படுறதை விட உங்கள் மனைவி, உங்கள் குழந்தை அழியிறதை பற்றி தான் உங்களுக்கு கவலை அதிகமாக இருக்கும். அதனால தான் உறவுகளை உருவாக்காதீங்கன்றார். சரி, அப்போ எனக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா, வயசாகிறது அல்லது கை கால் வராமல் போகுது, படுத்த படுக்கை ஆகிறேன், அந்த நேரம் எனக்கு கஞ்சி வைக்காவது யாராவது வேணுமே அப்படின்னு தோணும் இல்லையா. கடவுள் சொல்கிறார், சரி உனக்கு பாதுகாப்புக்காக நீ அவங்கள கல்யாணம் பண்ணுற, ஆனால் நீ நினைக்கிற அந்த உடம்பு சரியில்லாமல் போகிறது இதெல்லாம் உனக்கு பதிலாக அவங்களுக்கு வரக்கூடாதுன்னு ஏதாவது உத்தரவாதம் இருக்குதா? அந்த மாதிரி வரும்பொழுது அது வரைக்கும் அவங்க உயிரோடு இருப்பாங்கன்னு உத்தரவாதம் இருக்குதா? இப்போ இந்த கலியுகத்தின் இறுதியில் அவங்க உன் கூட தான் இருப்பாங்கன்னு உத்தரவாதம் இருக்குதா? இல்லை, காலத்தொடர்பு, டைவர்ஸ் இதெல்லாம் இருக்குது. ஆனால் கடவுள் சொல்கிறார், அப்படி ஒரு நிலை வந்தால் நான் சொல்வதை போல நீ தூய்மையாக, காமம் இல்லாமல், கோபம் இல்லாமல், பற்று, பேராசை, அகங்காரம் இல்லாமல் இருந்து உனக்கு நோய் வந்தால், நோய் வரும். ஏன்னா நிறைய பாவம் செஞ்சுருக்கோம். அது நோயின் மூலமாகவே குணம், அந்த பாவம் அழியும். அப்போ கடவுள் சொல்கிறாரு, யாரோ உன் வீட்டுக்குள்ளே வந்து உனக்காக சமைச்சு வச்சுட்டு போன மாதிரி உணர்வை உனக்கு இருக்கும். ஆனால் உன் உடலுக்குள் நான் பிரவேசித்து உன் உடல் மூலமாகவே நான் சமைத்து வைப்பேன்ற. அது பார்க்குறதுக்கு வேறு யாரோ சமைச்சு வச்சுட்டு போன மாதிரி இருக்கும். உங்களுக்கு எந்த ஞாபகமும் இருக்காதுன்றார்.
ஸோ இவ்வளவு கேரண்டி கொடுக்குறார். உலக அழிவின் நேரத்திலும் சரி, அல்லது உங்களுடைய பலகீனமான நேரத்திலும் சரி. ஸோ அப்போ இறைவனை மட்டும் ஆதாரமாக பிடிக்கும்போது தான் அவருடைய உதவி உங்களால் அனுபவம் பண்ணிக்கிட்டே இருக்க முடியும். ஸோ இந்த ஞானம் மிக அற்புதமான ஞானம், மிக முக்கியமான ஞானம். யோசிச்சு பாருங்கள், அந்த மாதிரி நிலநடுக்கம் அந்த மாதிரி ஏதோ ஒன்று வருது, அந்த டைம் தான் உங்களை அறியாமல் நீங்கள் வேறு எங்கேயோ போவீங்க. பறவைகள்லாம் அந்த மாதிரி சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இயற்கை சீற்றம் வரும்போது தானாகவே அதை அந்த இடத்த விட்டு போயிடும்ட்டு, அந்த மாதிரி நீங்கள் போவீங்கன்றார். அன்றைக்கேவோ அல்லது அதுக்கு முந்தைய நாளோ அந்த கர்மத்தின் விதி, கடவுள் டச் பண்ணுறது, இதெல்லாம் உங்களை அப்படி போக வைக்கும்ன்றார். ஸோ அப்போ உலக அழிவை பற்றியே நீங்கள் பயப்பட மாட்டீங்க, மரணத்தை பற்றியே பயப்பட மாட்டீங்க, அப்புறம் எதை கண்டு நீங்கள் பயப்பட போகிறீங்க? ஸோ கடவுள் யாரை காப்பாற்றுவார்? பக்தி செய்கிறவங்களுக்கு கிடையாது. அவர் கொடுக்கும் இந்த ஞானத்தின் வழிப்படி நடப்பவர்களை மட்டுமே காப்பாற்றுவார். பக்தி செய்பவர்களை அவர் போய் தண்டிக்க போகிறதும் கிடையாது. அவங்களுடைய பாவம் அழியல, அதனால் அந்த பாவத்திற்கான தண்டனை கிடைக்குது. அந்த பாவத்தை அழிக்கிறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணணும், இறைவனுடைய நினைவில் மூழ்கி, அப்படிங்கிற செய்தியை நாம் கொடுக்குறோம். அதை ஏற்றுக்கலை அப்படின்னா கடவுள் தான் என்ன பண்ண முடியும்? ஆனால் கடைசியில் காட்சி காட்டுவார். இந்த குழந்தை உனக்கு இந்த ஞானத்தை சொல்லிச்சு, ஆனால் நீ ரொம்ப அதிமேதாவித்தனமாக கேள்வி கேட்டுட்டு இருந்த, அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு கடவுள் சொல்லுவார். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.